வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 64. திருமாறன். பிறந்த 2 மாதே நிறைந்திருந்த தன் மகன் திருமாறனை கையிலேந்தி அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஆதவன். பசியில் விழித்து அழுத மகனுக்கு பசியாற்றி ஆதவன் கையில் கொடுத்துவிட்டு குப்புறப்படுத்து தூங்கிவிட்டாள் மயூரி. இருவருக்கும் திருமணமாகி சரியாக 10 மாதங்கள் மட்டுமே நிறைவடைந்திருந்தன. ஆதவன் மயூரி திருமணத்தை மிகவும் விமர்சையாக நடத்தினார்கள் ரவிச்சந்திரனும் மாலினியும். வரவேற்பு வைபவமோ அதற்கும் மேலாக சிறப்பாக இருந்தது. இவற்றையெல்லாம் மிஞ்சுவாரை போல மயூரியின் வளைகாப்பை நடத்தினான் ஆதவன். குழந்தை பிறந்து அவனுக்கு பெயர் சூட்டும் வைபவத்தை மட்டும் மிக குறைந்த விருந்தினர்களை அழைத்து செய்தார்கள். வரிசையாக தொடர்ந்து அனைத்து விசேஷங்களையும் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தால் திருஷ்டிப்பட்டு விடும் என்று அருந்ததி அம்மாள் பெயர் சூட்டு வைபவத்தை மிகவும் பெரிதாக நடத்த விடவில்லை. தன்னுடைய கையளவு நீளமே இருந்த சின்னஞ்சிறு மகனை பார்க்க பார்க்க பெருமையும் பூரிப்பும் பிடிபடவில்லை ஆதவனுக்கு. ஆதவன் மயூரி இருவரின் ஜாடையில் அவர்களை விட நிறமாக பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தான் குழந்தை. தலை நிறைய முடியோடு அடர்த்தியான கரிய புருவமும் நீண்ட அடர்ந்த இமைகளும் குண்டு கண்ணமும் செதுக்கி வைத்தார் போன்ற நாசியும் சொப்பு வாயுமாக ஆதவனின் மகன் அழகோ அழகு. இவன் மட்டும் மயூரியின் வயிற்றில் வராமல் இருந்திருந்தால் ஆதவனுடைய வாழ்க்கை என்னவாகி இருக்கும்? நினைக்கவே பயங்கரமாக இருந்தது அவனுக்கு. முரட்டு சிங்கிள் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளலாமே தவிர ஆதவனை பொறுத்தவரை அது ஒரு அசிங்கமான வார்த்தைதான். அந்த முரட்டு சிங்கிள் என்ற வார்த்தையை கண்டுபிடித்தவன் மட்டும் கையில் கிடைத்தால் அவன் வாயிலேயே மிதிக்க வேண்டும் என்று பலமுறை அவன் ஆவேசப்பட்டிருக்கிறான். அந்த அளவிற்கு பலமுறை அந்த வார்த்தை அவனை வருத்தப்பட வைத்திருக்கிறது. சாகும் வரை அப்படியேதான் இருக்க வேண்டுமோ என்று உள்ளூர வெதும்பிக் கொண்டிருந்தவனுக்கு வாழ்க்கையை கொடுக்க வரமாக வந்த செல்வம்தான் இவன். மயூரியை தவிர இன்னொருத்தியை கண்கள் பார்க்க விரும்பாது, நெஞ்சமும் நினைக்க விரும்பாது. அப்புறம் கைகள் மட்டும் அணைத்துக் கொள்ள விரும்புமா என்ன? மனதிற்கு பிடிக்காமல் வெறுமனே உடம்புக்காக என்று ஒரு திருமணத்தை செய்து கொள்ள முடியுமா? தாய் அருந்ததியின் முகத்தை பார்த்து அவருக்காக ஒரு திருமணத்தை செய்து கொள்ளலாம் என்றால் மனம் இயந்தால்தானே அவளோடு சேர்ந்து வாழ முடியும். வறண்ட பாலைவனமாக சென்று கொண்டிருந்த ஆதவனது வாழ்க்கையை சோலையாக மாற்றியவன் இந்த செல்ல மகன். மென்மையாய் அணைத்து அவனை முத்தமிட்டான் ஆதவன். கன்னத்தில் மட்டும்தான் முத்தமிட்டான் முதலில். பிறகும் ஆசையாக இருக்கவே அந்த பிஞ்சு கைகளுக்கு முத்தமிட்டான். அப்புறம் அப்போதுதான் பால் குடித்திருந்ததால் சற்றே பெரிதாகி இருந்த அந்த குட்டி வயிறு, அப்புறம் இலவம் பஞ்சை விட மென்மையான அந்த சிவந்த மிகச்சிறிய பாதங்கள், தலைமுடி என்று ஒன்றையும் மிச்சம் வைக்காமல் தொடர்ந்து முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தான் ஆதவன் தன் பிள்ளைக்கு. பால் வாசம், பவுடர் வாசம், பிள்ளையின் வாசம், அப்புறம் அவனை அணைத்து பாலூட்டிய மயூரியின் வாசம் என்று மொத்தமாக சேர்ந்து குழந்தையின் மேனியிலிருந்து ஒரு புதுவித வாசனை வந்து கொண்டிருந்தது. மகனுக்கு முத்தம் கொடுப்பதையும் அவனுக்கு நிறுத்த மனமில்லை. அவனை முகர்ந்து பார்ப்பதையும் விட முடியவில்லை. படுக்கையில் கூட விட மனமில்லாமல் அவனை கையில் ஏந்தி கொண்டிருந்தான் ஆதவன். 2 முறை ஏப்பம் விட்டான் குழந்தை. அப்புறம் கண்களை ஒரு 4-5 முறை மூடி மூடி திறந்தான். பிறகு அந்த குட்டி வாயை திறந்து ஒரு கொட்டாவி விட்டான். குஞ்சு கைகளை மேலே தூக்கி உடம்பை நெளித்து முறுக்கினான், தாழ முடியாத அலுப்பில். கடைசியாக இன்னமும் பால் குடித்துக் கொண்டிருக்கும் ஞாபகத்தில் வாயை சப்ப ஆரம்பித்தான் அவன். ஆதவா! மெல்லிய குரலில் அழைத்துக் கொண்டே அருகில் வந்தார் அருந்ததி. கையில் ஒரு ட்ரேயில் ஒரு கப்பில் பாலும் இன்னொரு கப்பில் காப்பியும். பால் மயூரிக்கு, காப்பி ஆதவனுக்கு. கையில் இருந்ததை டேபிளில் வைத்துவிட்டு பேரனை ஆசையோடு அள்ளி எடுத்துக் கொண்டார் பெரியவர். ராத்திரி முழுசும் இவன் தூங்கவே இல்லம்மா. ஒரே முழிச்சு முழிச்சு அழுதுகிட்டே இருந்தான். நான் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். ஆனா என்ன பண்றது? முட்டிப்பால் குடுக்கறதா இருந்தா நான் ஏதாவது உதவி பண்ணலாம். இவன் தாய்ப்பால் தானே குடிக்கிறான். நீயும் கூட இருந்தனால சரி 2 பேரும் பாத்துக்கிடுவாங்கன்னு தான் நான் சும்மா இருந்துட்டேன். இப்ப தூங்க தானே செய்யறான். இவனை நான் பாத்துக்கிறேன். நீ இந்த காப்பியை குடிச்சிட்டு நீயும் கொஞ்ச நேரம் படு. அவளையும் எழுப்பி இந்த பாலை குடிக்க வச்சுட்டு அப்புறமா தூங்க சொல்லு. பேரனை கையில் ஏந்தி கொண்டு வெளியே போய்விட்டார் அருந்ததி. அருந்ததி வெளியே போனதும் கதவை தாளிட்டு விட்டு வந்து அமர்ந்தான் ஆதவன். தாயார் கொடுத்து விட்டு போன காப்பியை குடித்துக் கொண்டே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் மயூரியை பார்த்தான். விடிய விடிய அவளை பாடாய் படுத்து எடுத்து விட்டான் திருமாறன். இப்போது போய் தட்டி எழுப்பி பாலை குடித்து விட்டு படு என்று சொன்னால் கடித்து குதறி விடுவாள். புரண்டு படுத்தவள் ஆதவனை தேடி கைகளால் துளாவ அவளை இழுத்து தன் மடியில் போட்டுக் கொண்டான் அவன்.
மடியில் படுத்துக் கொண்டவள் ஒரு கையால் அவனது இடுப்பை வளைத்து பிடித்துக் கொண்டு சுகமாய் தூங்கினாள். விடிய விடிய விழித்து மகனை கவனித்துக் கொண்ட களைப்பு முகத்தில் தெரிந்தாலும் அதையும் மீறி தாய்மையின் பூரிப்பில் ஜொலித்துக் கொண்டிருந்தது அவளது முகம். திருமணத்திற்கு முன்பு இருந்ததை விட லட்சம் மடங்கு அதிகம் அழகாகிவிட்டாளோ என்று நினைத்தான் ஆதவன். தங்கத்தை மிஞ்சும் பளபளப்பு, வெண்ணையை மிஞ்சும் வலுவழுப்பு. வெறுமனே காதலியாக இருந்த போதே அவளை கண்ணுக்குள் பொத்தி வைத்து பாதுகாத்தவன் மனைவியான பிறகு கேட்கவும் வேண்டுமா? மயூரியை தங்கத்தட்டில் வைத்து தாங்கினான் ஆதவன். தாலி கட்டிய நிமிடம் தொடங்கி இன்று வரை அவளை தரையில் நடக்க விடாமல் தாங்கினான். போதாததற்கு அருந்ததி அம்மாள். வேலையையும் கவனிக்கவில்லை, அலுவலகத்திற்கும் செல்லவில்லை. பண வரவு செலவு கணக்கு எதையுமே அவன் கண்டு கொள்ளவில்லை. அனைத்தையும் சாமிநாதன் மாமா கவனித்துக் கொண்டார். அவன் போனால்தான் தீரும் என்ற காரியங்கள் தவிர மற்ற எதற்கும் அவன் அவளை விட்டு பிரியவே இல்லை. காதலாக மனைவியை நெருங்கியதை விட தன்னை தகப்பனாக போகும் பிள்ளையை தாங்கிக் கொண்டிருந்த அவளை மிகவும் அரவணைத்து அக்கறையோடு கவனித்துக் கொண்டான். ஆசை ஆசை ஆசை. நாளுக்கு நாள் அவனுடைய ஆசையும் காதலும் வளர்ந்து கொண்டே போனது ஒரு அளவே இல்லாமல் மயூரி மீது. காப்பியை குடித்து கப்பை டேபிளில் வைத்துவிட்டு தன் மடியில் படுத்திருந்த மயூரியை தூக்கி தனது கைகளில் படுக்க வைத்துவிட்டு அவனும் அவளை அணைத்தவாறே படுத்துக் கொண்டான். கொண்டையாக முடிந்து மேலே தூக்கி வைத்திருந்த தலைமுடி அவன் அவளை தூக்கி கிடத்துகையில் விரிந்து படர்ந்து அவன் முகத்தில் விழ ஆசையாய் அதில் முகம் புதைத்தவன் அந்த முடியின் வாசத்தில் கிறங்கி போய் கண்களை மூடிக்கொண்டான். சற்றே தலையை உயர்த்தி அவளை பார்க்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் மயூரி. அவளின் முக வசீகரத்தில் மயங்கி என்னவெல்லாமோ செய்ய ஆசைப்பட்ட ஆதவன் அயர்வாக உறங்குபவளை தொல்லை செய்ய மனமில்லாது மறுபடியும் அவளது கூந்தலிலேயே முகம் புதைத்து படுத்துக் கொண்டான். ஆனாலும் விட மனமில்லாமல் மல்லாந்து படுத்திருந்தவளின் இடையில் கையை போட்டு தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்துக் கொண்டு அவளது கன்னங்களில் அழுத்தமாய் முத்தமிட்டான். பிறகு அதரங்களில். அவனுடைய ஈர இதழ் பட்டதும் தூங்கிக் கொண்டிருந்தாலும் உணர்வுகள் விழிப்படைந்துவிட மயூரி மென்மையாக சினுங்கினாள். அவளின் காதோரமாய் மயூ என்ற மாயக்குரலில் தன் மன்னவன் அழைக்க இந்த ஒற்றை அழைப்பிலேயே சிலிர்த்து போனவள் அவனை இறுக கட்டிக்கொண்டாள். இருவரும் தயாராகி கீழே வந்தபோது சாமிநாதன் மாமாவும் சரத்தும் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். திருமாறனை கையிலேந்தி கொஞ்சிக் கொண்டிருந்தான் சரத். இருவரையும் விசாரித்துவிட்டு சாமிநாதன் மாமாவை குறிப்பாக பார்த்தான் ஆதவன். சரத்தை ஒருமுறை அழுத்தமாக பார்த்தவன் சாமிநாதன் மாமாவை திரும்ப பார்க்க அவரோ, அப்படி பார்க்காத மாப்ள, எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எல்லாம் நீ அவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, என்ன ஆள விடு என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு சரத் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டு உள்ளே போய்விட்டார். யோ மாமா, அவங்கிட்ட பேசுறதுக்கு தானே உன்னை கூடவே கூப்பிட்டு வந்தேன், இப்படி என்ன மட்டும் தனியா டீல்ல விட்டு நைசா நழுவுற, வாயா என்று சொன்னவாறே உள்ளே அறைக்குள் நைசாக நழுவ பார்த்த சாமிநாதன் மாமாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து சோஃபாவில் ஆதவனுக்கு எதிராக அமர வைத்தான். ஆதவனும் மயூரியும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள இருவருக்கும் எதுவுமே புரியவில்லை. இருவரையும் மாறி மாறி பார்த்த ஆதவன் பிறகு, விஷயம் என்னன்னு சொல்லுங்க மாமா, சீக்கிரமா, இன்னைக்கு மணிமேகலுக்கு வளகாப்பு, சீக்கிரமா போகலனா அவ வேற திட்டுவா, இவன் எதுக்கு உங்க கூட வந்தா, ஆமா இப்ப என்ன புதுசா பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்திருக்கான் என்று எரிச்சலாக கேட்டான் ஆதவன். உடனே சரத், பாத்தியா மாமா, இதுக்குதான் இப்படி எப்ப பார்த்தாலும் எரிச்சலாதான் பேசுவான் என்கிட்ட, அதுக்குதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், நீயே சொல்லு என்று சொல்ல, முதல்ல வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுடா, அவர் நம்ம அம்மாவோட தம்பி, நமக்கெல்லாம் தாய் மாமா, நீ பாட்டுக்கு ஒரு வரைமுறையே இல்லாம வாயா போயான்னு மரியாதை எல்லாம் பேசுற, பல்ல உடைச்சிடுவேன் என்று கடுகடுத்தான் ஆதவன். மரியாதைய மரியாதை, இந்த நாய் மரியாதை தரலன்னு இப்ப யார் அழுதா, ஒரு முழுக்க மானத்தை வாங்காம இருந்தா சரி என்று அந்த பக்கமாய் திரும்பி வாய்க்குள்ளே முணுமுணுத்துக் கொண்ட சாமிநாதன் பிறகு ஆதவனை பார்த்து, மாப்ள, மறுபடியும் சொல்றேன், இப்ப நான் சொல்ல போற விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவன் என்கிட்ட சொன்ன போது நான் வேண்டான்னு தான் சொன்னேன், அவன் தான் பிடிவாதமா உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு கூட்டிட்டு வந்தான், அது சரத் நம்ம மணிமேகலையோட தங்கச்சியை விரும்புறானா மாப்ள, நீதான் எப்படியாவது அவங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி அவளை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஒருவாறு சாமிநாதன் மாமா விஷயத்தை கக்கிவிட கையை முறுக்கி கொண்டு சரத்தை அடிக்க பாய்ந்தான் ஆதவன். இடையில் புகுந்து சரத்தின் மீது அடி விழாமல் பார்த்து கொண்ட மயூரி ஆதவனை இழுத்து வைத்து சோஃபாவில் அமர வைத்தாள். தன் எதிரே அமர்ந்திருந்த சரத்தை தீயாக முறைத்துக் கொண்டிருந்தான் ஆதவன். அத்தியாயம்
65. ஆதவன் மயூரி திருமணத்தின் போதுதான் மாலதிக்கும் சரத்துக்கும் காதல் தீ பற்றி கொண்டதாம். அதை கேட்ட ஆதவனுக்கு ரொம்பவும் கடுப்பாக வந்தது. ஏண்டா, வழக்கமா எந்த பொண்ணை பார்த்தாலும் உனக்கு அந்த மாதிரிதான் தோணும், மாலதிய பார்த்த உடனே மட்டும் காதல் வந்துட்டோம் ஐயாவுக்கு என்று நக்கலாக கேட்க, ஏன் ஹீரோ மட்டும் தான் பொம்பளை பொறுக்கியா இருந்து திருந்துனா நம்புவீங்களா? ஹீரோவோட தம்பி எல்லாம் திருந்த கூடாதா? நம்ப மாட்டீங்களா? சரத் கோபமாக கேட்க அவனை முறைத்தான் ஆதவன். பேச்சு மட்டும் நல்லா வக்கனையா பேசுடா. ஆமா, உன்னை பத்தி எல்லாம் முழுசா அந்த பொண்ணுக்கு தெரியுமா என்று கேட்க, எல்லாம் தெரியும், நானே சொல்லிட்டேன். அப்புறம் இனிமே அந்த மாதிரி இருக்க மாட்டேன், உனக்கு மட்டும் உண்மையா இருப்பேன்னு சொன்னேன். அண்ணா, நான் தறிக்கெட்டு அலைஞ்ச விஷயத்துக்கெல்லாம் அம்மா அப்பாவையோ குடும்பத்தையோ குறை சொல்ல விரும்பல. ஆனா என்னை பத்தி ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு கிடைச்ச அருந்ததி அம்மா மாதிரி ஒரு நார்மலான அம்மா எனக்கு இல்ல. அவங்களுக்கு அவங்கள பாத்துக்கவே தெரியாதப்ப என்னை எப்படி கவனிச்சுப்பாங்க சொல்லு? அப்பா எப்பவும் ரொம்ப பிஸியா ஓடிக்கிட்டே இருப்பாரு. என்கிட்டயும் தங்கச்சி கிட்டையும் நின்னு பேச கூட அவருக்கு நேரம் இருக்காது. அதுக்காக அவருக்கு எங்க மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அவருக்கு நேரம் இல்ல, அவ்வளவுதான். எப்படியோ நானே வளர்ந்தேன். அப்புறம் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பணக்காரங்க. அவங்க கூட சேர்ந்து என்னோட கேரக்டர், லைஃப் ஸ்டைல் எல்லாம் சுத்தமா தடமாறி போச்சு. அப்பெல்லாம் அந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு தப்பா தெரியல. ஆனா மாலதிய மனசார விரும்பினதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஆனா அண்ணா, நம்ம 2 அம்மா மேலயும் அப்பா மேலயும் சத்தியமா இனிமே அந்த பழைய வாழ்க்கைக்கு நான் போகவே மாட்டேன். மாலதியை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் மனசார நினைக்கவும் மாட்டேன். தம்பிக்காரன் பேச பேச ஆதவனுக்கும் உள்ளே கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த சரத் பிறகு, என் வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னா நீ வேணா மாமாவையே கேட்டு பாரேன், இந்த 1 வருஷமா நான் எப்படி இருந்தேன்னு என்று அவன் சாமிநாதன் பக்கமாய் கை காட்ட, சாமிநாதன் மென்மையாக சிரித்து கொண்டே ஆதவனை பார்த்து, ஆமா மாப்ள, இந்த பையன் கொஞ்சம் மாறிதான் போயிருக்கான். முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ரொம்ப ஊரை சுத்துறது இல்ல, பொண்ணுங்க பின்னாடி அலையறது இல்ல, எப்ப பார்த்தாலும் போனை காதுல வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்கிறது இல்ல, குடிக்கிறது இல்ல, சிகரெட் பிடிக்கிறது இல்ல. சுத்தமா விட்டுட்டான்னு சொல்ல முடியாது, ஆனா அப்பப்ப லேசா குடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான். அது எனக்கு தெரியும். அது பரவாயில்ல மாப்ள, போக போக சரியாயிடும். இல்லாட்டி அவன் பொண்டாட்டி வந்து அடிச்சு நிமித்தி அவனை சரி பண்ணிடுவான். ஆனா என் கூட ஆபீஸ்க்கு வரான், ஃபேக்டரிக்கு போறான், சூரத்துக்கு போய் நம்ம மில்ல பாத்துக்கிறான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்பெல்லாம் பணம் கேட்டு அவன் என்ன தொந்தரவு பண்றதே இல்ல மாப்ள. இதெல்லாம் கவனிச்சு பார்த்துட்டுதான் அவன் அந்த பொண்ணை விரும்புகிறான்னு சொன்னதும் நானும் அவன் பேச்ச கேட்டு உன்கிட்ட பேச அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்ல இந்த கழுத பழையபடி சுத்திட்டு இருந்தா எவன் இவன் பின்னாடி வருவான்? சாமிநாதன் சொல்ல பொறுமையாய் சிரித்தான் சரத். கேட்டுக்கிட்டயா? காது குளிர நல்லா கேட்டுக்கோ. என் மாலு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் மாறிட்டேன். அதனால நீ என்ன பண்ற? நேரா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற. இல்லாட்டி நான் அவளை கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவேன். அப்புறம் நீ என் மேல கோவப்படக்கூடாதாமா. எனக்கு அந்த பொம்மையை பிடித்திருக்கிறது, வாங்கி கொடு என்று பெற்றோர்களிடம் அடம் பிடிக்கும் சிறுவனை போல தன்னிடம் பேசிக் கொண்டிருந்த தம்பியை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை யாதவனுக்கு. இருவரும் காதலிக்கிறார்கள், சரி, கல்யாணம் செய்து கொள்ளவும் விருப்பப்படுகிறார்கள், அதுவும் சரிதான். ஆனால் மணிமேகலை சம்மதிக்க வேண்டுமே. சரத்தை பற்றி ஆதி முதல் அந்தம் வரை நன்றாக அறிந்து வைத்திருப்பவள் எப்படி தன் தங்கைக்கு இவனை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்வாள்? திருந்திவிட்டேன் என்று இவன் சொல்லுகிறான். மாலதியை பற்றி பேசும்போது ஜொலிக்கும் அவனது முகமும் அதைத்தான் பறைசாற்றுகிறது. இவன் மாலதிக்காக முழுமையாக திருந்து விட்டான். ஆதவனாலும் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. சரத்தின் கண்கள் பொய் சொல்லவில்லை. அதில் நிறைந்திருக்கும் காதல் அவனை பொய் சொல்ல விடவில்லை. ஆனால் அதை மணிமேகலையும் அவளை பெற்றோரும் நம்ப வேண்டுமே. யோசனை செய்து கொண்டிருந்தவனை அருந்ததியின் குரல் கலைத்தது. சும்மா எதையோ தேவையில்லாம யோசிச்சு மனசை குழப்பிக்காதடா ஆதவா. அந்த பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் மனசு மாறியிருக்கானே, அதுல இருந்தே தெரியலையா இவன் அந்த பொண்ணை எவ்வளவு விரும்புறான்னு? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்திய விரும்பி அவளை கைப்பிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லடா. ஆனா எல்லா கெட்ட பழக்கமும் இருந்த ஒருத்தன் ஒரு பொண்ணோட காதலுக்காக அத்தனையும் விட்டொழிச்சு தன்னையே மாத்திக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உலகத்திலேயே ஆக சிறந்த பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். என் பிள்ளை அந்த மாலதிக்காக அதை செஞ்சிருக்கான்னா இவனை மாதிரி ஒரு நல்ல பையன் எங்க தேடினாலும் அவளுக்கு கிடைக்க மாட்டான் என்று ஆதவனிடம் சொல்லிவிட்டு சரத்திடம் திரும்பி அருந்ததி, நீ எதையும் நினைச்சு கலங்காதடா கண்ணா, உனக்கு அம்மா இருக்கேன், மாலதிதான் உனக்கு பொண்டாட்டி, போதுமா என்க ஆதூரமாய் ஓடி வந்து அருந்ததியை கட்டிக்கொண்டு கன்னத்திலே முத்தமிட்டான் சரத். முதல்ல மணிமேகலையுடைய வளைகாப்பு சீரும் சிறப்புமா நடக்கட்டும், அதுக்கப்புறம் நாம இவனோட கல்யாண விஷயத்த பத்தி அவங்க வீட்டுல போய் பேசலாம். எல்லாரும் கிளம்புங்க, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு என்று அனைவரையும் கிளப்பிவிட்ட அருந்ததி மயூரியை பார்த்து, மயூரி, மணிக்காக வாங்கியிருந்த காப்ப மறக்காம எடுத்துக்க என்று சொல்ல, அது பூஜை ரூம்ல தான் இருக்குத, நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க, நான் கை மறந்தாப்புல எங்கேயோ வச்சிருவேன்
என்ற மயூரி சரத்திடமிருந்து குழந்தையை வாங்கிக் கொண்டாள். ஆதவன் குடும்பம் மொத்தமாக மணிமேகலையின் வளைகாப்பிற்கு வந்திருந்தார்கள். சரத்தை மாலதி அழைத்திருந்தாள். ஆனால் சாமிநாதன் மாமாவுக்கோ மாலதியை பார்த்தே ஆக வேண்டும் என்று ஒரே துடிப்பாக இருந்தது. எவரும் அறியாமல் நைசாக ஆதவனிடம், மாப்ள, இவனுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிறதே 8வது அதிசயம். அதுல ஒரு பொண்ணு இவனை பிடிச்சு போய் இவனைத்தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாளா. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால அதை நம்பவே முடியல மாப்ள. அதுவும் அந்த பொண்ணுக்காக இவன் இவ்வளவு தூரம் மாறி இருக்கானா, வேற லெவல். கண்டிப்பா நான் அந்த மகராசிய பார்த்தே ஆகணும் மாப்ள என்று அடம் பிடித்து கூடவே வந்து விட்டார் சாமிநாதன் மாமா. மாலதியையும் அவளுடைய குடும்பத்தினரையும் பார்த்த சாமிநாதன் மாமாவுக்கு மனதிற்குள் மிகுந்த திருப்தி. இனி சரத்தை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. மாலதி அவனையும் குடும்பத்தையும் நன்றாக பார்த்து கொள்வாள் என்கிற நம்பிக்கை அவருக்கு வந்துவிட்டது. ஒரே சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவருடைய மகிழ்ச்சியையும் மனநிலையும் கண்ட ஆதவனுக்குதான் உள்ளூர குறுகுறுப்பாக இருந்தது. சரத்தின் திருமணம் மாலதியோடுதான் நடக்க வேண்டும் என்று அவனும் தான் வேண்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அதற்கு பெண்ணை பெற்றவர்கள் சம்மதிக்க வேண்டுமே. மணிமேகலையின் வளைகாப்பு வைபவம் சிறப்பாக நடந்தேறிவிட சாப்பிட்டு முடித்துவிட்டு பெரும்பாலானோர் கிளம்பிவிட்டனர். குடும்பத்தினர் மட்டுமே ஹாலில் இருந்தார்கள். இதுதான் சரத் மாலதியின் திருமணத்தை பற்றி பேசுவதற்கு உகந்த நேரம் என்று நினைத்த அருந்ததி அம்மாள் மணிமேகலையின் தாயார் மங்கையிடம் விஷயத்தை ஆரம்பித்தார். மங்கையும் சேகரும் அருந்ததி அம்மாள் சொல்ல சொல்ல சிரித்த முகமாகவே விஷயத்தை கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆச்சரியப்படும் விதமாக மணிமேகலையும் ஆசிமும் இந்த திருமணத்திற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. காரணம், மயூரியும் ஆதவனும் முன்கூட்டியே அவர்கள் இருவரிடமும் சரத்தை பற்றி சொல்லி இருந்தனர். அதற்கு மணிமேகலை, மயூ, எனக்கு சரத் மேல உள்ள நம்பிக்கையை விட உங்க 2 பேர் மேலயும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்க 2 பேருமே அவனை பத்தி இவ்வளவு நல்லதா சொல்றீங்கன்னா அப்புறம் புதுசா நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லு. மாலதிக்கும் அவனை பிடிச்சிருக்கு, அதனால எங்களுக்கும் இதுல சம்மதம் தான். ஆனா அவ இப்பதான் 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்கா. அவ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று சொல்லிவிட்டாள். மயூரி கேட்டதுமே மணிமேகலை தனது தங்கையை மனசார சரத்துக்கு திருமணம் செய்து கொடுக்க தலையாட்டி விட்டாள். அதற்கு இன்னொரு காரணம் இருந்தது, மிக முக்கியமான காரணம். கம்பெனியிலிருந்து கொடுத்த செட்டில்மெண்ட் என்று ஒரு தொகை இப்ராஹிமுக்கு வந்ததில்லையா, அந்த பணத்தை கொடுத்தது மயூரிதான் என்பதை மணிமேகலையும் ஆசிமும் கண்டுபிடித்து விட்டார்கள். அதாவது ஆதவன் மயூரி திருமணத்தின் போது ரவிச்சந்திரன் வந்திருந்தான். அவனோடு அவனுடைய பிஏவும் வந்திருந்தான். ரவிச்சந்திரன் பிஏ தான் செக்கை கொண்டு போய் இப்ராஹிம் கையில் கொடுத்தது. அவனை அடையாளம் கண்ட இப்ராஹிம் தான் மகனிடம் விஷயத்தை சொன்னார். அதன் பிறகு இப்ராஹிம் தன்னோடு சேர்த்து வேலை இழந்த அத்தனை பேருக்கும் போன் செய்து கேட்க எவருக்குமே இதுவரைக்கும் பணம் செட்டில்மெண்ட் ஆகவில்லையாம். அப்படியானால் தனக்கு மட்டும் எப்படி என்று யோசிக்க மயூரி விடையாக கிடைத்தாள். தனிமையில் மயூரியின் கைகளை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுது விட்டாள் மணிமேகலை. மயூ, நீ மட்டும் இல்லைன்னா எங்க கல்யாணம் நடந்திருக்காது. இப்ப வரைக்கும் நாங்க 2 பேரும் சண்டை போட்டு அழுதுட்டு தான் இருந்திருப்போம். சாகர வரைக்கும் நீ செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்டி. ஆமா மயிலு, கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளே கணக்கு பார்த்து செய்ற இந்த காலத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம எங்களுக்கு நீ எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க தெரியுமா. நாங்க காலம் உள்ள வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டோம் மயிலு என்று உணர்ச்சி வசப்பட்டான் ஆசிம். ஆசி, மேகி, இப்படி எல்லாம் பேசி என்ன சங்கடப்படுத்தாதீங்க. கடைசி வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு ரவி அண்ணங்கிட்ட சொல்லியிருந்தேன். எப்படியோ தெரிஞ்சு போச்சு, சரி விடுங்க. ஆனா இதையெல்லாம் திரும்ப யாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்க கூடாதுன்னு, அப்புறம் நான் அவங்க 2 பேர்கிட்டையும் பேசவே மாட்டாமா என்று ஒரு செல்லமான கண்டிப்போடு அந்த பேச்சை முடித்து விட்டாள் மயூரி. மயூரி கேட்டு இல்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காகவே மாலதியை சரத்துக்கு கொடுக்க சம்மதித்தாள் மணிமேகலை. அதோடு சரத் திருந்தாமல் அப்படியே இருந்தால் கூட மாலதி எப்படியாவது அவனை சரி கட்டி விடுவாள், அது வேறு விஷயம். தங்கை மீது ரொம்பவே நம்பிக்கை இருந்தது மணிமேகலைக்கு. அதன்படியே குடும்பத்தினர் அனைவருமாக கலந்து பேசி முடிவெடுத்து மாலதியின் படிப்பு முடிந்ததும் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட இதோ மாலதியின் படிப்பு முடிந்துவிட்டது. இன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மாலதியின் கழுத்தில் திருமாங்கல்யம் பூட்டி அவளை மனைவியாக ஆக்கிக் கொண்டான் சரத். வீடு முழுக்க சொந்தங்களால் நிறைந்து கசகசவென்று இருந்ததால் அவர்கள் இருவருக்கும் முதலிரவை ஒரு ஹோட்டலில் ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டான் ஆதவன். ஆனால் ஹோட்டலுக்கு கிளம்புகையில், இங்க பாருடானா, நாங்களா கிளம்பி ஹோட்டல்ல இருந்து வர வரைக்கும் பேசாம இருக்கணும், புரியுதா? சும்மா போனை போட்டு போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாதாமா என்று சொல்ல, ஏன்டா இப்படி வெக்கமில்லாம நடந்துக்கிற? நாளைக்கு காலையில மணியோட வீட்டுல இருந்து உங்களை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போக வருவாங்க. மரியாதையா காலையில 6 மணிக்கெல்லாம் முழிச்சு குளிச்சு ரெடியாகி வீட்டுக்கு வந்து சேரு.
என்று தம்பிக்காரனை மிரட்டி அனுப்பினான் ஆதவன். இருந்தாலும் மனதிற்குள் இவன் போகும் வேகத்தை பார்த்தால் 2 நாட்கள் ஆனாலும் அந்த அறையை காலி செய்து வெளியே வரமாட்டான் என்றே தோன்றியது ஆதவனுக்கு. ஊஞ்சலில் அமர்ந்து அதை நினைத்து சிரித்துக் கொண்டிருக்கையில் மயூரி வந்தாள். திருமாறன் எங்க மயூரி? அத்தைக்கிட்ட இருக்கான், நல்லா தூங்கிட்டான் என்று சொன்ன மயூரியை இழுத்து மடியில் படுக்க வைத்துக் கொண்டான் ஆதவன். இப்போதெல்லாம் திருமாறன் இருப்பது பெரும்பாலும் அருந்ததி இடத்தில்தான். மயூரிக்கும் ஆதவனுக்கும் இரவில் தேவையான தனிமையை கொடுத்துவிட்டு பிள்ளையை தன்னோடு வைத்துக் கொண்டார் அருந்ததி. ஒவ்வொரு இரவும் அவர்கள் இருவருக்கும் முதலிரவானது. மயூரியின் அழகில் ஆதவனுக்கும் ஆதவனின் ஆண்மையில் மயூரிக்கும் மயக்கம் தீரவில்லை. நாளாக நாளாக அது அதிகரித்துக் கொண்டேதான் போனதே தவிர அவர்களுக்குள் இருந்த ஆசை துளியும் குறையவில்லை. ஹோட்டலுக்கு செல்லும் முன்பு தன்னிடம் சரத் சொல்லி சென்றதை மயூரியிடம் சொல்லி சிரித்துக் கொண்டிருந்தான் ஆதவன். அவனை விழாவில் இடித்த மயூரி, என்னவோ நீ பெரிய ஒழுங்கு மாதிரி அவனை கிண்டல் பண்ற, அவனாவது பரவாயில்ல, புதுசா கல்யாணம் ஆனவ. ஆனா நீ ஒரு பிள்ளைக்கு அப்பா, அவனுக்கு 2 வயசு ஆயிட்டு, ஆனாலும் என்னை விடிய விடிய தூங்க விடுறியாடா நீ என்று செல்லமாய் கோபித்துக் கொள்ள குனிந்து அவளது இதழில் முத்தமிட்டான் ஆதவன். என்னவோ நான் மட்டும்தான் விடிய விடிய தூங்காம உன்னை இம்சை பண்ற மாதிரி பேசுற, நீ என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லட்டுமாடி என்றவன் மடியில் படுத்து கிடந்த அவளது காதுகளில் பேசிய கதையில் முகம் மருதாணியாய் சிவந்து போனது மயூரிக்கு. அதே வெட்கத்தோடு எழுந்து அவனை கட்டி கொண்டவள், ஷீ, இவ்ளோ மோசமாவடா பேசுவ பொண்டாட்டிக்கிட்ட என்று சினுங்கினாள். பேசுறது என்னடி, சொன்னதையெல்லாம் செஞ்சும் காட்டுவேன், பாக்குறியா என்ற ஆதவனது மனதை மயக்கும் குரலில் மயங்கியவள் அவனது கரங்களில் மெழுகாய் உருக ஆரம்பித்தாள். ஜில்லென்ற காற்றும் பலவிதமான மலர்களின் நறுமணமும் வெண்ணிலவின் தன்னொளியும் ஆதவன் மயூரியின் கட்டுக்கடங்காத காதலை களிப்போடு கண்டு கழித்துக் கொண்டிருக்க நாமும் அவ்வாறு நிற்க முடியுமா சொல்லுங்கள்? இருவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்போடு வாழுமாறு வாழ்த்திவிட்டு விடை பெறுவோம். இதுவரைக்கும் நீங்க கேட்டு ரசிச்ச நாவல் எழுத்தாளர் சுஜாதா பிரபாகர் அவர்கள் எழுதிய வார்த்தை தவறிவிட்டாய். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கதையை பத்தின உங்களை கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட ஆடியோ நாவலை விரும்பி கேட்கிற உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கதையில சந்திப்போம் நேயர்களே. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் RJ ஷா.